ஹாய், இன்றைக்கான பாண்டியன் ஸ்டோர் ரிவ்யூ பார்க்கலாம். கதிர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அதை அவங்க அப்பா பார்க்குறாரு. பார்த்துட்டு அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் போயிடுறாரு. கதிர் அதை கவனிச்சிட்டு இருந்திருப்பார் போல இருக்குது தூக்கத்திலேயே. அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து கதிரும் அழுகிறாரு. அப்புறம் சரவணனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு விளம்பரம் கொடுத்ததை பற்றி அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அப்போது செந்திலும் அவங்க மாமாவும் பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் யார் விளம்பரம் கொடுத்ததுன்னு கேட்கும்போது நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, நீங்கள் செஞ்சதுலேயே உருப்படியான காரியம்னு பார்த்தா அது இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமாகிடுறாங்க. எங்கள் மாமா திட்டுவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தேன், நல்ல வேலை திட்டலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சரவணன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாமா, அதுவாக நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அதுவாக எப்படி நடக்கும், நம்ம தான் நடக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவர் பழைய லவ் ஸ்டோரி ஏதோ இருக்கும் போல இருக்குது. அதை மீனா சொல்கிறாங்க. அவர் வெட்கப்பட்டு உடனே போயிடுறாரு. அப்புறம் கதிரையும் ராஜியையும் காட்டுறாங்க. கதிர் ஏதோ தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ராஜி கேட்குறாங்க, என்ன தேடிக்கிட்டு இருக்கேன்னு. என் சந்தோஷம் தொலைஞ்சு போயிடுச்சு, அதை தேடிக்கிட்டு இருக்கேன், தேடி தரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் டேப்லெட் தான் தேடி போட்டிருப்பாரு. இப்போ வலியெல்லாம் தேவலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜி. அதுக்கு அவர் ராஜியை திட்டுறாரு. ராஜியை திட்டுறதை ராஜியோட சித்தப்பா பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.